பார்த்து பேசலான்னு வீட்டுக்கு வந்தா அந்த ரிஷியோட ஆளுங்களை வச்சு என்ன அடிச்சு அனுப்புறியா? ஏய், என்னைக்கு உன்னை பார்த்து பாவப்பட்டனோ அன்னியிலிருந்து என்ன பார்த்து எல்லாரும் பாவப்படுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்ட. இங்க இல்லையே, உள்ள. பாரு, உங்க வீட்டு படியேறக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனா நீங்க எல்லாம் பண்ற ஒவ்வொரு வேலையும் என்ன பயங்கரமா கடுப்பேத்திட்டு இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அன்னைக்கு ரோட்ல உங்க அப்பா ஆனா அந்த மாதிரி மயக்கம் போட்டு கிடத்தாரு. போற வரவன் ஒருத்தன் கூட உதவிக்கு வரல. ஆனா நான் பார்த்து பரிதாபப்பட்டு அந்த ஆளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தேன். இந்த மொரட்ட தலைக்குள்ளேயும் கொஞ்சோண்டு மனிதாபிமானமும் இருக்கு. ஏன் என் கூட அந்த கைப்புள்ளையே கேட்டார், எதுக்குடா மாப்பிள்ள இதெல்லாம் செய்யற, நீ தான் அவங்க கூட சண்டை போட்டியேன்னு கேட்டார். ஆனா நான் எல்லாத்தையும் மறந்து மனிதாபிமானத்தோட அவரை காப்பாத்துறதுக்கு வச்சியே ஒரு ஆப்பு. அதை மறக்க முடியுமா? அதுக்கப்புறம் கடங்காரங்க எல்லாம் உன் கடையை போட்டிட்டு போனாங்கல்ல, அப்ப நைட்ல உன் கடை வாசல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தியே. அப்ப நான் தானே உன்னை வீடு வரைக்கும் வந்து விட்டு போனேன். நானே தானே உன் எல்லா பிரச்சனையும் தீக்குறேன்னு சொல்லிட்டு போனேன். என்கிட்ட வந்து நீ உதவி கேட்டியா? நானே தானே எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா இந்த குடும்பம் ஒட்டு மொத்தமும் சேர்ந்து மொத்தமா என்ன அவமானப்படுத்தினீங்களே, அதெல்லாம் என்னால மறக்க முடியுமா? உன் வீட்டுல இருக்கிற உன் தம்பி தான் சரக்க திருடினான். ஆனா எனக்கு திருட்டு பட்டம் கட்டினீங்க. அத சொல்லலான்னு வந்தா அவன் பண்ண கலாட்டாலதான் உங்க அப்பா விழுந்தாரு. உன் தம்பி பண்ண டிராமாவெல்லாம் நீ நம்புவ, ஆனா என்ன நம்ப மாட்டேன். இப்ப என்னடானா எதுக்கு எடுத்தாலும் அந்த ரிஷி சார் அவனும் உனக்கா உடனே வந்து நிக்கிறான். பாரு, அன்னைக்கு அவன் தான் என்ன கழுத்து பிடிச்சு வெளியே தரலாம். இப்படி உங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்தப்பெல்லாம் என்ன கேவலப்படுத்துனீங்க. கலாமா சொல்ல சொல்ல கேட்காம இங்க வந்த மத்தியா, எனக்கு இது தேவைதான். அந்த திருட்டுத்தனம் பண்ணவனுக்கு நீங்க எல்லாம் வீட்டுல வச்சு அவனை அப்படியே கொண்டாடுங்க. அவனும் இன்னும் திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். போலீஸ்காரன் அடிச்சதை பாக்குறியா நீ? பாரு, 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 பாரு. ப்ளீஸ், நான் இத வேணும்னு பண்ணல. என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி. பாரு, உன்னோட கையாலாகாத தனத்துக்கு சூழ்நிலை மேல பழியப்படாத. உனக்கு நன்றியே இல்லைங்கிறதாண்டி நெஜம் நெஜம் நெஜம். காரியாகணும்னா ஒரு மாதிரி பேசுவேன், அதுவே காரியம் முடிஞ்சதுன்னா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவேன். உனக்கு மட்டும் இல்ல, உன் குடும்பத்துக்கே அந்த புத்தி தான். ப்ளீஸ் ப்ளீஸ் கத்தாத, கெஞ்ச கேக்குறேன்.